யாவருமே சுண்ணாமத்தில் வாழ்த்து. இன்றைக்கு ஆண்டு தருகிற தீர்க்க தரிசன வார்த்தை நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 9, Judges chapter 13 verse 9. தேவன் மனோவாவின் சத்தத்துக்கு செவி கொடுத்தார். அந்த ஸ்திரீ வயல்வெளியில் இருக்கும்போது தேவனுடைய தூதனானவர் திரும்பவும் அவளிடத்தில் வந்து, அப்பொழுது அவள் புருஷனாகிய மனோவா அவளோட இல்லை. அடுத்த வசனம், ஆகையால் அந்த ஸ்திரீ சீக்கிரமாய் ஓடி, இதோ அன்று என்னிடத்தில் வந்தவர் எனக்கு தரிசனமானார் என்று தன் புருஷனுக்கு அறிவித்தார். பாருங்க, 2வது முறையும் மனோவாவுடைய மனைவிக்கு தரிசனமாகிறார். மனோவாவின் சத்தத்துக்கு தேவன் செவி கொடுத்து மனோவாவுடைய மனைவிக்கு தரிசனமாகிறார். மனைவி ஓடிப்போய் வேகமாய் புருஷனிடத்தில் சொல்லி புருஷனை அழைத்து கொண்டு வந்து இருவரும் ஒருமித்து தரிசனம் பார்க்கிற ஒரு அனுபவம். ஆவிக்குரிய வளர்ச்சியினுடைய சமநிலை, போத் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். சில குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா மனைவி அப்படி ஜெபிப்பாங்க, புருஷன் ஜெபிக்கவே மாட்டார். சில குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா புருஷன் பைபிளும் கையுமா சுற்றுவார், மனைவி கொஞ்சம் கூட கர்த்தரை தேடவே தேடாது. இப்படி இருக்கிறது எவ்வளோ டேஞ்சர் தெரியுமா? அது ஒரு பார்வோனின் ஆவி. ஸ்திரீகள் எல்லாம் போகட்டும், புருஷர்கள் இருக்கட்டும் என்று புருஷர்களை பார்வோன் எகிப்தில் வைக்க திட்டமிட்டான். ஸ்திரீகளை அனுப்பிவிடாமல் புருஷனை மட்டும் அனுப்பட்டும், ஸ்திரீகள்லாம் இருக்கட்டும் என்று ஸ்திரீகளை எகிப்திலே வைக்க திட்டமிட்டான். இல்லை, ஸ்திரீகளும் புருஷர்களும் பிள்ளைகளும் மிருகஜீவன்களும் நாங்கள் 3 நாள் பிரயாணம் பண்ணி வனாந்திரத்திலே கர்த்தரை ஆராதிக்க சொன்னான் என்று சொல்லுவார். குடும்பமாய் கர்த்தரை ஆராதிக்க விடாத ஒரு சத்துரு பார்வோனின் ஆவி. கணவன் நல்லா ஜெபிப்பார், மனைவி ஜெபிக்காது. மனைவி நல்லா ஜெபிச்சா கணவன் ஜெபிக்காது. கணவன் ஊழியன் ஓடுவார், இந்த அம்மா இந்த ஆளுக்கு ஒரு வேலையே இல்லைன்னு சொல்லுவோம். இந்த மனைவி பிரேயர்னு ஓடிட்டே இருப்பாங்க. இந்த ஐயா சொல்லுவார், இவளுக்கு ஒரு வேலையே கிடையாது, ரொம்ப பார்த்தாலும் பிரேயர்னே ஓடிட்டே கிடக்க, பைத்தியக்காரி மாதிரி. அண்ணா அக்கா அப்படி ஓடுறனால தான் நீங்களும் குடும்பமும் பாதுகாப்பாக இருக்கும், பிள்ளைகளும் பாதுகாப்பாக இருக்காங்க. அண்ணா அக்கா அண்ணன் அப்படி வேதமும் கையும் சுத்துறதுனால தான் நம் சந்ததிகளுக்கு அது பாக்கியமாய் மாறுகிறது, வீட்டுக்கு அது ஆசீர்வாதம். தயவுசெய்து சொல்லுகிறேன், இருவரும் ஒருமித்து ஜெபியுங்கள். உங்களோட ஆவிக்குரிய சமநிலை சமமாக இருக்கட்டும், ஆவிக்குரிய வளர்ச்சி சமநிலையாக இருக்கட்டும், உங்கள் ஸ்பிரிச்சுவல் வேவ் லென்த் ஈக்குவலாக இருக்கட்டும், உங்கள் ஸ்பிரிச்சுவல் க்ரோத் ஈக்குவலாக இருக்கட்டும், உங்கள் ஸ்பிரிச்சுவல் தாட் ஈக்குவலாக இருக்கட்டும், உங்கள் ஸ்பிரிச்சுவல் ஃபெய்த் ஆல்சோ நீட் டு பி ஈக்குவல். அதான் இருவரும் ஒரு சரீரம் என்று வேதம் சொல்லுகிறது. இதன் கர்த்தர் பேசிக்கொண்டிருக்கிறார். இதெல்லாம் நான் சொல்ல நினைக்கல, ஆவியானவர் பேசிக்கொண்டிருக்கிறார். குடும்பத்தில் சண்டையா, பிரிவினையா, கசப்பா, முறிப்பாராங்க. ஜெபிக்க உட்கார்ந்தாலே எனக்கு என் புருஷனுக்கும் சண்டை வந்துகிட்டே இருக்கு, கேன்சல் பண்ணி போடுகிறேன் சொன்னாங்க. ஜெபிக்க உட்கார்ந்தாலே போதும், ஏதாவது ஒரு வாக்குவாதம், ஏதாவது ஒரு சண்டை, ஏதாவது ஒரு டென்ஷன், ஐ பிரேக் இட் இன் ஜீசஸ் நேம். ஐயா நான் மட்டும் தான் ஜெபிச்சு உட்காந்துருக்கேன், நான் மட்டும் ஒரு பாட்டை பாடுறேன், என் புருஷன் வரைய மாட்டுறாரு. அக்கா கர்த்தர் உடச்சி கொண்டு வருவார். அண்ணா நீங்கள் மட்டும் தனியாக போய் பைபிள் வாசிக்க. அந்த அம்மா ஒரு நாள் கூட கைப்பிடித்து ஜெபிச்சது இல்லையா? தலைகளாய் மாறட்டும். எங்கே மாறப்போகுது? கல்லறை வைக்க போகிற வரைக்கும் இப்படி தான் இருக்கும். புலம்பாதீங்க. குடும்பத்தில் சமாதானத்தை கொடுக்குறார். பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. எந்த பிள்ளையும் சபிக்காதீங்க. உங்கள் பிள்ளைகளை குறித்த தீர்க்க தரிசனம் உங்களுக்கு வெளிப்படட்டும். பிள்ளைகளை குறித்த தீர்க்க தரிசனம் உரைங்கள். பிள்ளைகள் தலை மேலே கைகளை வைத்து தீர்க்க தரிசனம் சொல்லுங்கள். உங்கள் பிள்ளைகள் உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற தீர்க்க தரிசன வாக்குத்தத்த வார்த்தைகள் உங்கள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் ஜெயமாய் கர்த்தர் மாற்றுவார். பேசிக்கொண்டிருக்கிறது ஒரு மனிதன் அல்ல, பரிசுத்த ஆவி என்று பேசிக்கொண்டிருக்கிறார். நடுராத்திரி இந்த ரெக்கார்டிங் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு ஒரு மிராக்கிள் நடக்கும். உன் கண் அற்புதத்தை பார்க்கும். இயேசு நாமத்தில் சத்துருடைய தந்திரங்கள் திட்டங்களை கைத்தடிக்கிறார். டேக் திஸ் prophetic word, receive it in Jesus name. பிறந்தநாள் திருநாள் காண்கிறவர்களை கர்த்தர் தொட்டு 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 ஆசீர்வதிக்கிறார். வியாதி நீங்கிட்டே, பொல்லாத வியாதியை உன்னை சபிக்கிறேன். எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் என் இயேசப்பாக்கு ஒரு செகண்ட் தான், ஒரே ஒரு செகண்ட். Heal in Jesus name. Take this prophetic word, receive it in Jesus name. Amen, amen, amen. God bless you.